ஒரு வீட்ல ஒரு வீடு கட்டி தரது, வீட்டுக்கு ஒரு பைக் தரதெல்லாம் சாத்தியமா சார்? வந்தா தானே. நாங்கள் தான் வரமாட்டோமே. சார் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீ நாட்டில் ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்கன்றோம். பைக்கெலாம் வந்து பைத்தியக்காரத்தனம். ஏன்டா என்னை தொட்டேன்னு யோசிக்கணும்னா உன்னை லைட்டாக தொட்டாங்க. அதுக்கே எங்கே போனீங்க? ஒரு மாதம் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டீங்க. வெளியில் வந்து நீங்கள் அங்கே இவன்னு பேசியிருந்தாலும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அன்னைக்கு நைட்டு அடி காலையில் எடப்பாடி பழனிசாமி மட்டும் பேட்டியை மாற்றி கொடுக்கல வச்சுக்க. அடி இன்னும் பலமான அடி விழுந்துடும். எடப்பாடி பழனிசாமி தக்க நேரத்தில் கை கொடுத்தாரு. அண்ணாமலை பிரித்து மேஞ்சார். க்ரௌட் மேனேஜ்மெண்ட்னா தெரியுமா என்ன தெரியுமான்னு போயிட்டு அடியன்னு அடிச்சார். அறிவு திருவிழான்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் தான் அறிவு இருக்கிறவங்க தான் அறிவு திருவிழான்னு. பைத்தியக்காரனு கூட அறிவு இருக்கும். இல்லை யாராவது சிபிஐ அதிகாரிகள் நாங்கள் அந்த கேள்வியெலாம் கேட்டோம். அந்த பதில் சொன்னாங்க. தகவல் தான் சார். தகவல் என்ன தகவல்? உட்காந்து உருட்டுறது தான், வேற என்ன? அதனால் மாபெரும் தலைவர் ஓபிஎஸ், மாபெரும் தலைவர் செங்கோட்டையன் டிடிவியுடைய கோபத்துக்கு ஆளாமல் இருக்கணும்னா எடப்பாடி தூக்கி போட்டு வேறு யாரையாவது நம்ம நியமிக்கலாம் அப்படின்னு யோசனை சொல்கிறதுக்காக அவர் போயிருக்காரு. கடைசி கேள்வி, இந்த பதிலை கூட ஏற்றுக்கிறீங்க பாருங்க. இந்த லெவலில் தான் இருக்கீங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறது? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளர் முக்தலீப் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடத்தினாரு. அதில் சிறப்பு பேச்செல்லாம் வேற பேசினாரு. எப்படி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பைக் கொடுக்குறேன்னாரு, கார் கொடுக்குறேன்னாரு, வீடு கொடுக்குறேன்னாரு. எல்லாரையும் இது சாத்தியமா சார்? ஒரு வீட்டுக்கு வந்து வாக்குறுதி வந்து ஒரு வீட்டில் ஒரு வீடு கட்டி தரது, வீட்டுக்கு ஒரு பைக் தரதெல்லாம் சாத்தியமா சார்? வந்தா தானே. நாங்கள் தான் வரமாட்டோமே. அப்புறம் என்னன்னா சொல்லிக்க வேண்டியதான். கமலா சொன்னார்ல 2000 ரூபா வீட்டுக்கு கொடுக்குறேன்னு. அதை எடுத்துக்கு தானே இவங்க பிடிங்கின்னு அது 1000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு இப்போ மாட்டின்னு முடிக்கிறாங்கல்ல உரிமை தொகை. சேம் அதே தான். இவர்கள் மெச்சூரிட்டி கிடையாது, இவர்களுக்கு எந்தவித திட்டமிடல் கிடையாதுன்றது தான் இந்த மாதிரி வாக்குறுதிகள்னால் நீங்கள் என்ன கொடுக்கணும்? இவர்கள் பண்ண எந்த மக்களை பாதிக்கிற எல்லா விஷயத்தையுமே நாங்கள் கரெக்ட் பண்ணுவோன்றது தான் இவருடைய முக்கியமானதாக இருக்கணும். இப்போ சென்னைனா 4000 கோடிங்க, மழைநீர் வடிகால், சாலை வசதிகள், இது எல்லாத்தையும் நாங்கள் வந்தால் சரி பண்ணுவோம். டெண்டர்னால் அது ஓப்பனாக இருக்கும். டெண்டரில் கமிஷன் அடிக்கிறது, கட்சிக்காரன் இது பண்ணுறது, இது எதுவுமே இல்லாமல் நியாயமான முறையில் எந்த ஒரு செலவையும் கொண்டு போகும். இந்த மாதிரி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. பைக்கு தரேன்னா ஒரு பைக்கு மினிமம் ஸ்ப்ளெண்டர் இது வாங்கினா கூட 80,000, 9,000, 90,000, 2.25 கோடி குடும்பங்கள் இருக்குது. வீட்டுக்கு ஒன்றுனா ரேஷன் கார்டை வச்சு தான் நம்ம கலங்க முடியும். ஆமாம், மகளிர் உரிமை தொழிலாம் அப்படி தானே. 2.25 கோடி குடும்பத்துக்கு 90,000 ரூபா கொடுத்தா என்ன வருது? மொத்தமாக ஊற்றி மூட்டு போக வேண்டியதான். ஏற்கனவே 9 லட்சம் கடன் இருக்குது. 9 லட்சம் கோடி வட்டி மட்டுமே உங்களுக்கு 40,000 கோடி 50,000 கோடி இருக்கும் பட்ஜெட்டில். இப்போ நீங்கள் வீட்டு செலவுக்கு 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சுருக்க கடனுக்கு 30,000 ரூபா வட்டி கட்டணும்னு வச்சுக்கிங்க. எவ்வளோ காண்டாகும்? மாதம் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு 30,000 ரூபா தண்டமாக வட்டி மட்டும் போகுது. சரி அடைக்கலான்னு பார்த்தா அடைக்கிறதுக்கும் வழி இல்லை. அந்த மாதிரி தான் நீ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய நிலைமை இருக்குது. கடனில் நம்ம வருவாயில் பெரும்பகுதி வட்டிக்கு போகுது. அதான் சார். இப்போ வரைக்கும் இப்போ ஆண்டுட்டு இருக்க திமுக அரசாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆண்ட அதிமுக அரசாக இருக்கட்டும், இவர்களோட பட்ஜெட்லேயே வந்து ஒரு குறிப்பிட்ட கடன் வந்து இருக்கு. மாதம் 1000 ரூபாய் கிரைண்டர், மிக்சி எல்லாம் கொடுத்தாங்க. இதுலேயே வந்து கடன் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து வீடு கட்டி தரேன், வீட்டுக்கு ஒரு பைக்கு தரேன் அப்படிங்கும்போது இது சாத்தியமா? ரெண்டாவது வந்து கடன் இன்னும் இன்க்ரீஸ் தானே ஆகும். முதல்ல இது எந்த அதிகாரியும் ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க முதல்ல யார்? இவங்க வாட்டில் சொல்லிட்டு வராங்க. நீங்கள் போயிட்டு அங்கே சொன்னால் அதிகாரிங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க. நிதித்துறை செயலர் அதெல்லாம் இருப்பாங்கல்ல. சார் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீங்கள் வாட்டில் ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்கன்றோம். பைக்கெலாம் வந்து பைத்தியக்காரத்தனம். ஒரு வீட்டுக்கு இவ்வளோ பைக்குனா 2.5 கோடி 2.25 கோடி வீட்டுக்கு 90,000 ரூபா செலவு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணவே முடியாது. இவங்களே என்ன சொன்னாங்க? எல்லா மகளிருக்கும்னாங்க. அப்புறம் தகுதியுடைய மகளிர் மாற்றிக்கிட்டாங்க. இதுக்கு வரதுக்கே 3 வருஷம் கம்முன்னுட்டாங்க. 4வது வருஷம் தானே கொடுக்க ஆரம்பித்தாங்க மகளிர் உரிமை தொகை. அதனால் 12,000 கோடி ரூபாய்க்கே வருஷத்துக்கு ஒரு இப்போ பாதிக்கு தான் கொடுக்குறாங்க. அதாவது 2.25 கோடியில் 1.25 கோடி தான் கொடுக்குறாங்க. 1,60,00,000 பேருக்கு. அதுவே உங்களுக்கு மாதம் 1,600 கோடி ரூபா ஆயிடுது.
செலவு. இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனம். ஒன் டைம் செலவு பண்ணலாம். அதுவும் சமூக திட்டமா இருக்கணும். இப்போ கறவை மாடு குடுக்குறாங்க. ஒன் டைம் தான் குடுக்க போறோம். அது 20,000மோ, 30,000மோ ஒன் டைம். அதுவும் எல்லாருக்குமே குடுத்துற மாட்டாங்க. விவசாயம் சார்ந்தவங்க, கிராமத்துல இருக்கவங்க, ரொம்ப அந்த மாரி பிற்படுத்தப்பட்டோர். பிற்படுத்தப்பட்ட அது லிஸ்ட் எடுத்து குடுப்பாங்க. அப்போ அதுல வந்து ஒன் டைம் குடுத்தாலும், அந்த கறவை மாடுனால அந்த குடும்பம் பொழைக்கும். டெய்லி அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். பால் உற்பத்தி பெருகும். நம்மள சொசைட்டில கொண்டு வந்து ஊத்துனாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு பால் உற்பத்தி பெருகும். அவன் 2 மாடு, 3 மாடு ஆகும், 4 மாடு ஆகும். அவனுக்கு அது லாபம். அவன் குடும்பம் பெருகும். இதுதான் வந்து அதோட நம்ம வேலைய பார்த்துட்டு போலாம். அந்த ஓட்டு நமக்கு கிடைக்கும். அந்த மக்களும் வந்து ஓரளவுக்கு பொருளாதார இது பண்ணலாம். இந்த மாரி இந்த பசங்க லேப்டாப் குடுக்குறோம்னா, லேப்டாப் மூலம் அந்த பசங்க படிச்சு இது பண்ணா, நாளைக்கு அவங்க இளைஞர்கள் நம்ம நாட்டுடைய சொத்து. அவங்க படிச்சு நல்லா இது பண்ணாங்கன்னா, நம்ம நாட்டுக்கு நல்லது. ஆனா, ரூ. 1000 மாசம் குடுக்குறீங்கன்னா, அது என்ன? வீட்டுக்காரனே புடுங்கிடுவான். டேட் என்னைக்குன்னு பார்த்துட்டு இருப்பான். வந்தோனே உனக்கு 500 எனக்கு 500 அப்படின்னு புடுங்கிடுவான். இல்லாட்டி மொத்தமா குடுன்னு வாங்கிட்டு போயிடுவான். இல்ல அப்படியே இருந்தாலும் அந்த ரூ. 1000 வச்சுட்டு எத்தன நாள் செலவு பண்ண முடியும்? ஆனா திமுக அரசு எந்த இடம் போனாலும் அந்த ரூ. 1000 மாத மகளிர் உதவித் தொகையை வச்சுதானே பிரச்சாரம் செய்றாங்க. எனக்கு புடிச்ச ஒரே நடிகர் அமிதாப் பச்சன். நான் என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர் என்ட்ட இருக்கிற ஒரே திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம். வேற என்ன சொல்ல முடியும்? ரூ. 1000 குடுக்குறது தான் பெரிய திட்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற என்ன? நிறைய சொல்றாங்களே இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன். இதெல்லாம் பழைய மொந்தையில புதிய கல்லு. இல்லம் தேடி கல்வி இல்லையா? ஏற்கனவே இருக்கு. அது. அப்புறம் நான் முதல்வன். நான் முதல்வன். நான் முதல்வன் தான் இருக்கே. நீங்க அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் அகாடமி அந்த இது இருக்குல்ல, அதெல்லாம் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருக்கு அது. அன்னைக்கு அதில படிச்சவங்க இன்னைக்கு ஐஜியா, ஏடிஜிபியாலாம் இருக்காங்க. அதெல்லாம் அது என்னது குரூப் ஸ்டடி பண்றதுக்கு. தங்கறதுக்கே குரூப் ஸ்டடி பண்றதுக்கு இந்த அதிகாரிகள் வந்து கத்துக் குடுப்பாங்க. அதாவது அவங்களுடைய அனுபவத்த சொல்லுவாங்க. அத வச்சு மட்டுமே நீங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆயிட முடியாது. இது ஒரு சும்மா ஒரு வெளியூர்ல இருந்து வந்து தங்குறவனுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு. ஓகே சார். விஜய் அவர்கள் பேசும்போது காஞ்சிபுரத்துல வந்து நாங்க என்ன திமுகவை வந்து விமர்சனம் பண்ணவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள பதறீங்க அப்படிங்கிற மாரி எல்லாம் சொல்றாரு. என்ன தொடக்கூடாது. ஏன்டா தொட்டுட்ட இந்த விஜய தொட்டோம் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஏன்டா இந்த விஜய நம்பி வந்த மக்கள தொட்டோம் அப்படின்னு யோசிக்கணும். அதெல்லாம் சொன்னாரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் சினிமா வசனம்லாம் தெரிதா? ஏன்டா என்ன தொட்டேன்னு யோசிக்கணும்னா, உன்ன லைட்டா தொட்டாங்க. அதுக்கு எங்க போனீங்க? 1 மாசம் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டீங்க. மா ப பொதுச் செயலாளர் ஓடி போய் காட்டுக்குள்ள உட்காந்துருந்தாரு. இன்னொருத்தரு டெல்லிக்கு ஓடி போயிட்டாரு. ஒருத்தர் மதுரைக்கு ஓடிட்டாரு. கரெக்ட்டா? வெளியில வந்து நீங்க அங்கிள் ஹூயின்னு பேசியிருந்தாலும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு, ஏங்க இந்த பேச்சுலாம் எப்படி? ஒரு தைரியமான, ஒரு ஆண்மை துணிவுள்ள, எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரு மனிதர் பேசுற மாரி பேச்சு இது. கரெக்ட்டா? என்ன தொட்டுருக்க கூடாது. என் மக்கள தொட்டுறக் கூடாது. தொட்டுட்ட. இப்படிதானே? இப்படி பேசுற ஆளு, கரூர் சம்பவம் நடந்த உடனே என்ன பண்ணியிருக்கணும்? அங்க சென்னை அந்த ஏர்போர்ட்லயாவது, இது ஒரு பெரிய துயர சம்பவங்க. இது பின்னாடி அரசுக்கும் இதுக்கு பொறுப்பு இருக்குது. நான் வந்து என் மக்கள் இறந்ததுக்கு நான் வந்து ரொம்ப துயரத்தோட நான் போறேன். அப்படின்னு பேசியிருக்கணும். அதற்கான விளக்கம் குடுத்துருக்கணும். அதற்கு பிறகு மறுநாள் இந்த விஷயங்கள்ல பேசணும், இறங்கி பண்ணணும். இவர வந்து முதல்வரே சட்டமன்றத்துல இவர பத்தி பேசும்போது, அதுக்கெல்லாம் பதில் குடுத்துருக்கணும். வெறும் அறிக்கை தானே குடுக்க போறீங்க. என்ன மீட்டிங் போட்டா என்ன பிரஸ் மீட் வச்சு பேசுறது அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கு. ஒரு அறிக்கை முதல்வர் அவர்களுக்கு சட்டசபையில இந்த மாரி ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இத எப்படி நாங்க ஏத்துக்குவோம்? இது ஒரு துயர சம்பவம். இதுல வந்து காவல்துறையுடைய மெத்தனம், அது மாரிலாம் குடுத்தா தானே, வாய மூடிட்டு 1 மாசம் சும்மா இருந்தீங்க. உங்களுக்காக எடப்பாடி பழனிசாமி சண்டை போட்டுருந்தாரு. உங்களுக்காக பாஜகல இருந்து நிறைய பேரும் பேசினாங்க. உங்களுக்காக அண்ணாமலையா பாஜக இருக்கட்டும். அண்ணாமலைலாம் அன்னைக்கு நைட் அடி காலையில எடப்பாடி பழனிசாமி மட்டும் பேட்டிய மாத்தி குடுக்கல வச்சுக்கங்க. அடி இன்னும் பலமான அடி விழுந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி தக்க நேரத்துல கை குடுத்தாரு. அண்ணாமலை கை குடுத்தாரு. பாஜக தலைவர்கள் ஆதரவா பேசுனாங்க. எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆதரவா பேசுனாங்க. அதெல்லாம் கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கான திட்டமா இருக்குமா? எது வேணா இருக்கட்டுங்க. உங்களுக்காக நின்னாங்கல்ல. நன்றி சொன்னீங்களா? முதல் பொதுக்குழு நடந்ததுல்ல. எங்களுக்காக பேசிய எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சியினருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மைய உணர்ந்து எங்க பக்கம் இருக்கிற நியாயத்த உணர்ந்து பேசின இந்த ஆளுங்கட்சியுடைய பொய் பிரச்சாரத்த முறியடித்த எங்களுக்காக சட்டமன்றத்திலும் வெளியிலும் பேசிய நல்ல உள்ளங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். பேசணுமா வேணாமா? பேசலாம் சார். நாங்கலாம் அப்ப நான் அமெரிக்கால இருந்தோமா? சொல்லுங்க என்ன பேசினாரு? எங்களுக்காக ஆதரவு அளிச்ச எல்லாருக்கும் நன்றிங்கிற மாரி பேசியிருந்தாங்க. எங்க பேசினாரு? பொதுக்குழுல பேசியிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. ஒண்ணும் பேசல. பேசணும் நாங்க சொல்ல போறோம். எங்களுக்காக ஆதரவு அளிச்சோம் நன்றி அப்படின்னா
அது போதுமா? சட்டசபையில சண்டை போட்டு வெளிநடப்பு பண்ணிட்டு வெளியில வந்து முழுசா பேட்டி கொடுத்தாருங்க. அண்ணாமலை பிரிச்சு மேய்ஞ்சாரு. கிரவுட் மேனேஜ்மெண்ட்னா தெரியுமா? என்ன தெரியுமான்னு போட்டு அடியேன்னு அடிச்சாரு. போராட்டம் நடத்துனாங்க. எல்லாம் பண்ணாங்க. நீ வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்ட. வெளிய வந்தியா? பேச தைரியம் இருந்ததா? சிஎம் சார். ஏன்? பேச வேண்டியதுதானே ஓப்பனா? ஒரு விஷயம் பேசுறீங்க. தான் சொல்றேன். ஒரு தடவ சிஎம் சார், அங்கிள் அப்படின்றது. தெரியுதா நாடக வேஷம்னு? அப்புறமா பயந்த உடனே சிஎம் சார், சார், சார் அப்படின்றது. பொதுக்குழு வந்தோனே கொஞ்சம் ஓரளவுக்கு. அந்த சிஎம் சார். வீடியோலயும் தான் சார் பேசியிருந்தாரு. நீங்க வந்து தொடுறதா இருந்தா நான் பனையூர்ல தான் இருப்பேன். இல்ல வந்து ஆபீஸ்ல தான் இருப்பேன். என்னைய தொடுங்க. என் அவ்வளோதான். தொண்டர்கள தொடாதீங்கன்னாரு. அவ்வளோதான். அத வரவேற்கிறேன். ஆனா, அத எப்படி சொன்னீங்க? தொண்டர்களுக்கு ஏதாவது சொன்னீங்களா? இல்ல அதுக்கு பொறுப்பு ஏதாவது ஏத்துக்கிட்டீங்களா? எதுவுமே இல்ல. சும்மா அப்படியே பேசுனீங்க. தொனி சொல்றேன். உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய ஸ்டைல் ஒரே மாரி இருந்திருந்தா? இப்போ காஞ்சிபுரம் வந்தோனே பழைய ஸ்டைலு. எப்படி இருந்தேன்னா, அங்கிள் அங்கிள்ன்ற வார்த்தை நீங்க வந்து என்ன அர்த்தம் அங்கிள்ன்ற வார்த்தைக்கு? அவர ப்ரொவோக் பண்ற மாரி. ஒரு மாநில முதல்வர், ஒரு கட்சியுடைய தலைவர், 75 ஆண்டுகள கட்சி. அந்த கட்சியுடைய தலைவர். அதையுமே சொல்லியிருந்தாரு. பவள விழா பாப்பா. நான் வரேன். அதுக்கு வரேன். 75 ஆண்டு கால கட்சி. அந்த கட்சியுடைய தலைவர். என்னதான் நீங்க அவருடைய அரசியல விமர்சிக்கலாம். அவர போயிட்டு அங்கிள் அப்படின்றலாம், இந்த தொனி, இந்த ஸ்டைல் எல்லாம் தப்புன்னு அவங்களுக்குள்ளயே ஒரு சர்வே எடுத்தாங்க. அதுல தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த மாரி பேசுறத யாரும் ரசிக்கலன்னு. அதுக்கு அடுத்த கூட்டத்துல வந்து, நான் இப்படி பேசினா பிடிக்கலங்க. நான் இனிமேல் பேசலங்க. நான் வந்து வேற மாரியே பேசுறேன். இது சரியில்ல. அப்படின்னு சொல்லிட்டு, சிஎம் சார்ன்னாரு. சிஎம் சார். போன கூட்டத்துல அங்கிள்ன்றீங்க. நீங்க திருந்தலன்றதுக்கு தெரியுதா? 2வது 75 ஆண்டு கால கட்சி அது. நீங்க நான் ஏத்துக்கிறீங்களோ, ஏத்துக்கலையோ, பல மாற்றங்களை தமிழகத்துல கொண்டு வந்த கட்சியில அது ஒரு பிரதான கட்சி அது. நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நலன்ல அவர்களுக்கான பல திட்டங்கள கொண்டு வந்ததுல கலைஞருக்கு பெரிய பங்கு இருக்கு. எம்ஜிஆருக்கு பங்கு இருக்கு. ஜெயலலிதாவுக்கு பங்கு இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், மிகப்பெரிய இயக்கம் டிஎம்கே. அத நீங்க விமர்சனம் பண்ணுங்க, தப்பு இல்ல. ஆனா பவள விழா பாப்பான்னா, சில்லுண்டித்தனமா இல்ல? இந்த லோக்கல்ல பசங்க பேசுவாங்கல்ல அந்த மாரி. இந்த பாப்பா இதெல்லாம் என்னங்க? இதுதானே இவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஒரு ஏன் திமுக இன்னைக்கு 75 ஆண்டு கால இயக்கமா இருக்கு? அன்னைக்கு சுதந்திரத்துக்கு பிறகு இந்த கட்சிகள் ஆரம்பிச்சு தேர்தல் நடைமுறைன்னு வரும்பொழுது, பெரிய கட்சி காங்கிரஸ் தான். காங்கிரஸ். அடுத்து இடதுசாரிகள். ஆனா மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கும்போது, பெருமளவுல இடதுசாரிகள் வந்து கேரளாக்கும், அ ஆந்திராக்கும் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அந்த பகுதிகள்லாம். தமிழ்நாட்டுல இடதுசாரிகள் இருந்தாங்க. முஸ்லீம் லீக் இருந்தது. திராவிட இயக்கம் அண்ணா இவங்கலாம் தொடங்கும்பொழுது, பிளஸ் பெரும்பாலும் நடிகர்கள் என்.எஸ். கிருஷ்ணன், கே.ஆர். ராமசாமி, சிவாஜி, எஸ்.எஸ். ராஜேந்திரன், அப்புறமா எம்ஜிஆர் இப்படி எல்லாம் உள்ள வர்றாங்க. அண்ணாவுடைய இது, கலைஞருடைய பேச்சு இதெல்லாம் வரும்போது இளைஞர்கள் அவர்கள் மத்தியில படிப்பகத்துல, மன்றத்துல எல்லா இடத்துலயும் பேசி, பேசி, பேசி புக்கு வச்சு எழுதி, அத படிக்க வச்சு, முரசொலி கட்டுரைகள் அது இதுன்னு அப்படியே உள்ள வரோம். திராவிடம், திராவிட நாடு, திராவிட நாடு கோரிக்கை கைவிடுறாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா நம்மால் காங்கிரஸ்காரன் ஹெல்ப் பண்றான். இந்தி திணிப்பு, கட்டாய தேர்வு, அதை எதிரா மொழி போர் இப்படியே வருது. எம்ஜிஆர் ஒரு பக்கம் எல்லாம். அப்போ நீங்க பேசி, பேசி அந்த இயக்கத்துல வந்து அடுத்து, அடுத்து அவன் அவன் தலைமுறை இப்படியே வருது. அதத்தான் எழில்னு சொல்றாரு. ஆனா, ஒரு கட்டத்துக்கு மேல இது கார்ப்பரேட் கட்சியா மாறிடுச்சு. எவனுக்கும் கொள்கை, கிள்கை எதுவுமே தெரியாது. கொள்கைன்னா என்ன? அது யாருக்குங்க தெரியும்? எங்க தலைவர் வந்து ஸ்டாலினு. அவரு புள்ள எங்களுக்கு தலைவரு. அவரு புள்ளையும் எங்களுக்கு தலைவரு. அவ்வளதான். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதாங்க. என்ன வேலை? சரி நான் பகுதியில இருக்கேங்க. பகுதியில என்ன பண்ணுவேன்? தலைவர் வரும்போது போவேன், வருவேன். இது பண்ணுவேன் அவ்வளோதான். போஸ்டர் ஓட்டுறதுக்கு கூட இப்பலாம் ஆள் வந்துட்டாங்க. அதெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. வசதிக்கிறவன் பொறுப்புக்கு போறான். அப்படி ஆயிடுச்சு அந்த கட்சி. அப்போ இந்த மாரிலாம் நம்ம இல்ல. சும்மானா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த இந்த இத்து போன பத்திரிகையாளர்கள், ரிட்டயர் ஆன பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு திராவிடம் அதுன்னு ஊட்டிக்கிட்டு, வலுக்கட்டாயமா கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு பேசுறதெல்லாம் வந்து மாத்திராது. உங்களுக்கு ஆர்வம் வரணும். அந்த காலத்துல அப்படிதான். என்னப்பா இதுதான் பேசுவாங்க. அங்கங்க பேசுவாங்க. கல்லூரிகள்ல பேசுவாங்க. இன்னைக்கு போய் எத்தன கல்லூரிகள்ல இவங்கலாம் பேசுறாங்க? ஒண்ணும் கிடையாது. எத்தன மாணவர்கள்ட்ட கொண்டு போறாங்க? மாணவர் அணின்றாங்க. மாணவர் அணி யாரு? வெளியில இருந்து வாடகைக்கு எடுத்த ராஜீவ்காந்தி. திடீர்னு உள்ள வந்த ஒரு பூர்ண சங்கீதா. இந்த மாரி ஆட்கள் தான். திமுகல இருந்தே வந்து மாணவர் அணியா வர்றோம். அப்படிலாம் கிடையாது. இல்லாட்டி ஏதோ ஒரு வசதியா இருக்கிறவன் அப்படி. இளைஞர் அணி மேல இருந்து வந்தவங்க நேரா அப்படி இப்படி அவ்வளோதான். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இளைஞர் அணியில இருக்க நிர்வாகிகள் கூட கேட்டு பாருங்க. பெருசா. திமுக பத்தி கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. தெரியாது. திமுக எப்ப தோன்றுச்சுன்னு கேளுங்க. தெரியாது. இவர்களா அத நடத்திட்டு இருக்காங்க. அப்போ
இந்த மாதிரி அறிவு திருவிழா அப்படின்னு நடத்துறீங்க. அறிவு திருவிழாவில் 1/2 மணி நேரம் பேசுகிறாரு உதயநிதி. என்ன பேசுகிறாரு? ஒரு 4 ஒரு அரசியலாளர்கள், மிகப்பெரிய தலைவர்களுடைய அந்த வார்த்தைகளை மேற்கோள் காட்டி, திராவிட இயக்கம் எப்படி, இந்த கட்சி எப்படி, நாம் ஏன் பாஜகவை எதிர்க்க வேண்டும், நாம் என்ன இது மாதிரி தான் பேசுகிறாரா? ஒன்றும் கிடையாது. தவழ்ந்து போய், ஊர்ந்து போய், கிருமி, அட்டை இதுதான் பேசுகிறாரு. அறிவு திருவிழான்னு சொல்லிக்கிறாங்க. நாங்கள் தான் அறிவு இருக்கிறவங்க தான் அறிவு திருவிழான்னு. எல்லாருக்கும் அறிவு இருக்கும். யாருக்காவது அறிவு இல்லாமல் இருப்பாங்களா? பைத்தியக்காரனு கூட அறிவு இருக்கும். என்ன அவனுக்கு அந்த மூளையில் பாதிப்பு வந்து அவன் அப்படி இருப்பான். சில பேருக்கு ஒருத்தனுக்கு வண்டியில் நல்லா ஓட்டுறதுக்கு வரும், அறிவு இருக்கும். அறிவு அதில் இருக்கும். ஒருத்தன் மெக்கானிக்கல் ஒர்க்கில் இருப்பான், ஒருத்தன் மரம் வேலை செய்யல இருப்பான், ஒருத்தன் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருப்பான். அவனு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் போய் ஆப்ரேஷன் பண்ண சொன்னால் பண்ணுவானா? ஆப்ரேஷன் பண்ணுறவன இதுக்கு பண்ண சொல்லுவானா? எல்லாரும் அவங்கவுங்க துறையில் அறிவு இருப்பாங்க. அறிவுன்றது பொதுவானது. வாழ்க்கை அனுபவம் தான் ஒவ்வொருத்தரையும் மாற்றும். அறிவு இருக்கிறது தான் அறிவு திருவிழா. ஓகே சார். இந்த அறிவு முடிச்சிடுறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவர் பேசும்போது எழிலன் சொல்றாரு, தற்கூரின்னு யாரையும் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாருமே நாலேஜபிள் தான். அவர்கள்ட்ட பேசி நம்ம கட்சி கொள்கைகளை சொல்லி நம்மகிட்ட கொண்டு வாங்க. ஏதோ கொள்கை இருக்கிற மாதிரி அவர் கொண்டு வாங்க. இதை தான் அந்த காலத்தில் பண்ணாங்க. திமுகவிலும் கம்யூனிஸ்டுகளும் மற்ற ஆர்எஸ்எஸ், பாஜக எல்லாருமே அந்த வேலையை பண்ணுங்கன்னு அவர் சொல்றாரு. உடனே இவரு பார்த்தீங்களா, உங்கள் கட்சியிலேயே எங்களுக்கு ஒரு குரல், அப்புறம் பிளாஸ்ட் ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றது இருக்குது. அவங்க கட்சியில் இருக்கணும் புத்தி சொன்னார் அவர். ஓகே. தற்கூரி அப்படிங்கிற விஷயத்த வந்து தாவேகாவுடைய ஆதரவாளர்களையும் தொண்டர்களையும் நிறைய சமூக வலைதளங்களையும் பயன்படுத்துனாங்க. அந்த ஒரு விஷயத்த நாங்கள் தற்கூரி கிடையாது, நாங்கள் வந்து கேள்விக்குறி சரி, நீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த விளக்கத்தை ஏற்றுக்கலாமா? அப்படி ஒரு விஷயத்த சொல்லிக்காரு. தற்கூரிகள் யாரை சொல்றீங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டதா அவங்க தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? சரி, இப்போ அதை அவர் சொல்லிட்டாரு, எல்லாரும் ஏற்றுக்கலாமா? நாலுலேருந்து தற்கூரின்னு சொல்லக்கூடாது, கரெக்டா? அப்படிதானே? அதுக்காக தானே சொன்னார் அவர். அதுக்கு தானே சொன்னார். ஆமா. சரி, நாளைக்கு முட்டாள்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு விளக்கம் கொடுப்பாரா? முட்டாள்கள் அப்படின்ட்டா நாங்கள்லாம் முட்டாள்கள் இல்லை, அப்போனா உங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா முட்டாளா, இப்படி ஏதாவது கேட்டுன்னு இருப்பாரா? சரிப்பா, இதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டேன். நாளைக்கு வந்து அறிவு இல்லாதவன், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்க முடியுமா? இது ஒரு பைத்தியக்காரத்தனம். தற்கொலைன்னு சொல்லிட்டு போய் எதுனா சொல்லிட்டு போ. நான் என் வேலையை பார்த்துட்டு போவேன், என்னுடைய அரசியல் பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், அவ்வளோதான். அப்படி சொன்னாலும் இன்னொன்று, நாம் யாருன்றது நம்ம காட்ட போகிறோம், என்னுடைய வாரியர்ஸ் என்ன யாருன்னு எனக்கு தெரியும், அந்த மாதிரி போனோம். இவங்களுக்கு போய் பதில் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரியுதா, ஸ்பீச் வந்து பெரும்பாலும் கொஞ்சோண்டு மக்கள் பிரச்சனையை தொட்டுட்டு, பெரும்பாலும் சுயத்தம்பட்டம், சுய பெருமை. என்ன தொட்டுட்டீங்க, பீஸ்ட் படமா இது? அவ்வளோதான் தொட்டாங்களே, தொட்டவனை தான் ஓடிட்டீங்களே பிஜேபி கிட்ட. பேச்சுவார்த்தைலாம் முடிச்சு இப்போ நிலைமை சீரடைஞ்சோன்னா மறுபடியும் நிமித்திட்டு திரிறீங்க. சார், இப்போ இந்த சிபிஐ விசாரணையில் கூட நிறைய விஷயங்கள் வந்து ஆதவ அர்ஜுனா விட்டமும் புஷி ஆனந்த் அவர்களிடம் கேள்வி மேலே கேள்வி வந்து வச்சிருக்காங்க. எதுக்கு நேர தாமதம் ஆயிடுச்சு, எதுக்கு பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை வேற என்னங்க கேட்பாங்க? உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மத்தியானம் சாப்பிட்டீங்க, முந்தா நேரத்து என்ன சாப்பிட்டீங்கன்னா கேட்பாங்க. இல்லை டெய்லி வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டையே போட்டுக்கிறீங்களே, ஏன் காக்கி பேண்ட் போட மாட்டேன்னா கேட்பாங்க. விசாரணை அப்படிதான் போகும். இது என்ன நடந்தது, நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க, ஏன் சொன்ன டைமுக்கு வரல, இவ்வளோ ஜனங்க இருக்கும்போது ஏன் பஸ்ஸை உள்ளே விட்டீங்க, இல்லை போலீஸ் உங்கள்கிட்ட எப்படி நடந்தாங்க, பர்மிஷன் எப்படி, எல்லா கேள்வியும். ஓகே. இதற்கு முன்னாடி வந்து தமிழக அரசு சார்பாகவும் அதை தான் சொன்னாங்க. இவங்களோட அந்த நேர தாமதம் தான் வந்து இந்த கோர விபத்துக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ வந்து என்ன சொன்னாங்க, நாங்க இல்ல, இதுக்கு காரணம் வந்து தமிழக அரசு தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்ப எதுவும் சொல்லலையே. எங்க சொல்லல இவங்க தாவேகால இருந்து என்ன சொல்ல, இவங்க கேட்கிற கேள்விக்கு இன்னும் பதில் எதுவும் வரல. கேள்விக்கு பதில் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன கேட்டாங்க, என்னப்பா சொன்னான்னு ஒண்ணுன்னு தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க. சிபிஐல இப்ப கேட்டிருக்காங்களா சார், தாமதமா இருக்கு, இப்ப மறுப்பு எதுவும் தெரிவிக்கல. சிபிஐல என்ன கேட்டான்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அது சொல்லுங்க முதல்ல. என்ன கேட்டாங்க, என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? வெளியில வந்து புஷி ஆனந்த் பேட்டி கொடுத்தாரா, இல்ல ஆதவ அர்ஜுனா பேட்டி கொடுத்தாரா, இல்ல யாராவது சிபிஐ அதிகாரிகள் நாங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்டோம், அந்த பதில் சொன்னாங்க? தகவல் தான் சார். தகவல் என்ன தகவல்? உட்காந்து உருட்டுறது தான், வேற என்ன? இப்போ நான் பத்திரிகையில் இருக்கிறேன், என்னை கூப்பிட்டு கேட்பாங்க, எழுதி கொடுப்பான்னுவாங்க. நான் சும்மானா 2 பேர்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. என்ன கேட்பாங்க நீங்களே சொல்லுங்கள். ஏன்பா லேட்டாக வந்த, உன் பஸ்ஸுக்கு எத்தனை டயரு, உன் வண்டிக்கு 2 டிரைவரா 1 டிரைவரா, எழுதுனா என்னன்னா எழுதலாம், நம்பிடுவான். 2 டிரைவரா 1 டிரைவரா, நீங்கள் இவர் தவிர வேறு யார் உள்ளே இருந்தீங்க, உள்ளக்க வந்து திரிஷா இருந்தான்னு சொன்னாங்களே, திரிஷா குறித்த கிடுக்கி பிடி கேள்வி தலைப்பு போட்டு ஒரு கட்டுரை எழுதிட்டான்னு வச்சிங்கன்னா, ஒரு ஸ்டோரி, அதை தூக்கி சுற்றுவாங்க. திரிஷா குறித்து கேள்வி கேட்ட சிபிஐ, இதுக்குன்னு சில வெப்சைட் இருக்குது.
எதையாவது எழுதி தலைப்பு போட்டு பேஜுக்கு கொண்டு வந்துடுவான். அவனுக்கு வருமானம் வந்துடும். நம்மளால தூக்கி சுற்றுவான். நீங்கள் வேற என்ன இருக்கு? எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? கேள்வி வரதான் செய்யும். விசாரணை போகும். ஏன் அன்றைக்கி லேட் பண்ணீங்க? லேட்டு அந்த கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருந்தோம். அங்கே ஸ்டாம்ப் பேட் நடக்கும்னு தெரிஞ்சும் ஏன் நீங்கள் பஸ்ஸை உள்ளே கொண்டு போனீங்க? ஏன் லெஃப்ட் சைடில் நோ என்ட்ரியில் போகாமல் எதுக்கு நோ என்ட்ரியில் போனீங்க? போலீஸ் உங்களை தடுத்தாங்களா? எல்லாம் பல கேள்விகள் இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை கேட்டாங்க, அது சொல்ல, அப்போ ஏன் சொல்லனா? லேட்டாக வந்தது இவருடைய தப்புங்க. லேட்டாக வந்தாலும் கும்பல் அவ்வளோ இருக்குல்ல, அதை கட்டுப்படுத்துறதும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் போலீஸுடைய கடமை இல்லை. இவங்களை உள்ளே வராமல் திருப்பி அனுப்பணும்ல, அதையும் பண்ணல. ஸ்டாம்பேட் ஆகுதுன்னு தெரியும்ல. இன்னொன்று அங்கே இன்னும் விசாரணைன்னு போனால் இந்த மக்கள் அங்கேருந்து கலைஞ்சி போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழி ஃபுல்லாக பைக் பார்க்கிங். அப்புறம் ஏன் சென்ட்ரல் மீடியனில் பேனர் வைக்கிறதுக்கு அனுமதிச்சிங்க? ஏன் இந்த இடத்த கொடுத்தீங்க? இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும்ல சிபிஐ. அதனால் எல்லாரும் கேட்பாங்க. சார் இந்த இடத்த கொடுத்தீங்க, நீங்கள் ஏன் ஒத்துக்கிட்டீங்க? நீங்களும் கேட்பாங்கல்ல. 7 மணிக்கு வர்றீங்களே, இவ்வளோ போய் கூட்டத்தை கூட்டு வரீங்களே, அப்போ தெரிஞ்சு தானே கூட்டு வரீங்க அப்படின்னு கேள்விலாம் வரும்ல. எல்லாம் தான் வரும். கேள்விகள் பல இது வருங்க. நான் அதிகாரி இருந்தாலும் அந்த வேலை தான் பண்ணுவேன். ஓகே சார். ஓகே சார். அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைய போறதா வந்து சொல்றாங்க. இது எந்த வகையில உண்மையிலேயே வந்து இணைய போறாரா தாவேக்கால? உண்மையிலே இணைகிறார். புஷிக்கு இணையாக பதவி கொடுக்க போகிறாங்க. புஷியை ஓரங்கட்டுவதற்காக இணைக்கிறார்கள். ஜான் ஆரோக்கியசாமி தான் அந்த வேலையை பண்ணுறாரு. இணையும் போதே புஷிக்கிட்ட வம்பிழுக்கிற மாதிரி தான் இணைகிறார். புஷி ஆனந்த் ஒத்துப்பாரா சார்? ஏன்னா வந்து அவங்க சொன்னாங்க, அப்பையிலேருந்து மன்றமா இருக்கும் போதுலேருந்து வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. உங்களுக்கு புஷியும் ஜானும் சேர்ந்தா விஜய் அவங்க பேச்சை கேட்பார். புஷி தனியா ஜான் தனியானா ஜான் பேச்சை விஜய் கேட்பார். ஏன்னா அப்படி ஒரு ஒப்பந்தம். இதுலேயே நாங்கள் தான் ஆளை கொண்டு வருவேன், கட்சிக்குள்ளே ஆளை கொண்டு வருவேன். செங்கோட்டையனை ஜான் உள்ளே கொண்டு வராருன்னா அவரை பற்றி புஷி இது ஜானு பெருசாக ஒரு கதை சொல்லுவார். இவர் வந்தா அப்படி இப்படின்னு அதை நம்பிட்டு சேர்க்குறாங்க. அவ்வளோதான். இப்போ தாவேக்கால புஷி ஆனந்த் சொன்னாரு, எங்க மன்றத்திலேருந்து வந்து தளபதிக்காக போஸ்டர் ஓட்டினவங்களுக்கும் மன்றத்துக்காக சின்ன அப்பையிலேருந்து போராடினவங்களுக்கு மட்டும்தான் பதவி வழங்கப்படுவாங்க. செங்கோட்டையன் எந்த மன்றத்தில் வந்து இது பண்ணாரு? ஆதவ அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார், அருண்ராஜ், மோகன், ராஜ்மோகன், சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் கேட்குறேன். ஆமாம் சார். இதேதான் மக்களோட பலரோட கேள்வி. நீங்க வந்து தொண்டர்களுக்கு அப்பையிலேருந்து இது பண்ண ரசிகர்களுக்கு கட் அவுட்ல பாலாபிஷேகம் பண்ணவங்களுக்கும் போஸ்டர் ஓட்டினவங்களுக்கு தான் பதவி தரணும்னு வந்து எல்லா மேடையிலையும் சொன்னவங்க. இப்போ செங்கோட்டையனுக்கெல்லாம் வந்து அதுவும் புஷி ஆனந்துக்கு இணையான பதவி அப்படிங்கும் போது பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, அப்படிதான் நடக்கும். சொல்றதான் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம். சரி, அவர் சொன்னார் போஸ்ட் ஓட்டணும்லாம் ஃப்ரீயாக போட்டு கொடுத்தாரு பதவி. அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வந்துச்சு? பணம் உள்ளவர்களுக்கு பதவி கொடுக்குறாருன்னு வந்துச்சா இல்லையா? அப்புறம் என்ன போஸ்ட் ஓட்டுறது? கட்சியை முறையாக நடத்தணும். கட்சிக்கு வெளியிலேருந்து ஆள் தேவை. அறிவுன்றது நீ போஸ்ட் ஓட்டுறவன், டிக்கெட் விற்றவன், இவங்களாம் வச்சுக்கிட்டுலாம் கட்சி நடத்த முடியுமா? அப்போ அறிவை வாடகைக்கும் எடுக்கணும். வெளியிலேருந்து ஆட்களை இணைச்சிக்கணும். இன்றைக்கி டிஎம்கேல யார் இருக்கா மேஜராக? அதிமுகலேருந்து போனவங்க தான் மேஜராக இருக்காங்க. சேகர் பாபு அதிமுக, முத்துசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன், கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன், செந்தில் பாலாஜி, ராஜகண்ணப்பன், தங்க தமிழ்ச்செல்வன், இப்படி எடுத்துக்கிட்டா ஏவா வேலு, மேக்சிமம் ஏடிஎம்கே தான். ரகுபதி, எல்லாம் இவங்க தான் ஏடிஎம்கேல இருந்த அமைச்சர்களாக இருந்தவங்க. இன்னும் மற்ற பொறுப்பில் இருந்தவங்களாம் கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ அப்படிலாம் வச்சாதான் நீங்கள் பண்ண முடியும். இன்றைக்கி சேகர் பாபு சென்னையை பார்த்துக்கிறாருல, பார்த்துக்கவும் செய்கிறாரு, கோத்து விடுற வேலையும் செய்கிறாரு. அவரால் கட்சிக்கும் லாபம், கட்சிக்கும் நஷ்டம். செந்தில் பாலாஜினால கட்சிக்கும் லாபம், கட்சிக்கும் நஷ்டம். புரியுதா? அப்போ இந்த இதெல்லாம் நடக்குது இல்லை, அவ்வளோதான். அதனால ஒரு கட்சி வந்து இந்த விவகாரத்தில் கொஞ்சம் லிபரலாக தான் இருக்கணும். யார் எங்கே தேவை, எந்த தகுதி தேவைன்னு. நீங்கள் வந்து புஷி ஆனந்துடைய பலகீனம் தானே கட்சியில் வெளிப்படுது. நல்ல ஒரு பொதுச் செயலாளர் இருந்தால், அட விஜய் போலையா, நான் வந்து பேட்டி கொடுக்குறேன்யா, நான் பேசுகிறேன், கட்சியுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் டெய்லி அறிக்கை விடுறேன், பேசுகிறேன்னு பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லையா? உங்களுக்கும் பயம், விஜய்க்கும் பயம். அப்போ கட்சியில் யார் பேசுவா? யாரும் பேச மாட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்தது செங்கோட்டையன் இந்த மாதிரி ஆட்கள் வந்ததுக்கப்புறம் புஷி ஆனந்த் முற்றிலும் வந்து தாவேக்காலேருந்து ஒதுக்கப்படுவாரா? புஷி ஆனந்த் இல்லையேல் விஜய் இல்லை, விஜய் இல்லையேல் புஷி ஆனந்த் இல்லை.
சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை. விஜயே நினைத்தாலும் புஷி ஆனந்தம் ஒன்றும் பண்ண முடியாது. மாவட்ட செயலாளர்லேருந்து கட்சிக்குள்ளே இருக்க பெரும்பாலான ஆட்கள் புஷி ஆட்கள். புரியுதா? புஷி லைட்டாக அப்படி பேக் அடிப்பாப்புல. எப்போ அடிக்கணுமோ அப்போ அடிச்சு காலி பண்ணுவாப்புல. அதான் புஷி ஸ்டைல். தாவேக்கால வந்து புஷி ஆனந்தை தாண்டி ஒரு விஷயம் பண்ண முடியாது சார். பண்ணவே முடியாது. விஜயை நினைச்சாலும் பண்ண முடியாது. இல்லாட்டி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மிக பெரும் பணக்காரர், கட்சிக்காக பெரும் தொகை கொடுத்து உள்ளே போனவர் ஆதவ அர்ஜுனா, எதாவது பண்ண முடியுதா? அண்ணன் புஷி ஆனந்த் அண்ணன் புஷி ஆனந்த் தான். நினச்சிருந்தா அவர் கட்சியை கையில் எடுத்துக்க முடியாது? ஏன் எடுக்க முடியல? புஷி தான். புஷியை கேட்டுக்கோ, அவ்வளோதான். விஜயை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வராத, புஷியை கேட்டுக்கோ. இந்த பக்கம் ஜானை கேட்டுக்கோ. ஜானு மே மாதத்தோட முடியுது. தட்டி விட்டாங்கன்னா எங்கே இருக்காங்க அவங்க ஆதிக்கம்? ஒன்று இருக்குல்ல. விஜய்கிட்ட தாங்க எல்லா தப்பும் இருக்குது. தன் கட்சியை தான் தீர்மானிக்கணும், யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு பொசிஷனு தான் தீர்மானிச்சு இது பண்ணுறது. நீ தீர்மானிக்காத, நான் தான் தீர்மானிக்கணும். யோசனை வேணால் சொல்லு, சரியா தப்பா நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். இங்கே அதெல்லாம் கிடையாது. நீங்களே பார்த்துங்கப்பா, அடிச்சிக்காதீங்கப்பா, எதா பண்ணீங்கப்பா, நான் முதலமைச்சராகணும் அவ்வளோதான் அப்படின்னா. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் நகருக்கு பிறகு வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் வந்து தாவேக்காவுக்கு சில வாய்ப்பு இருக்கா சார்? மாபெரும் கட்சிகள் அல்லவா, 2 மிகப்பெரிய கட்சிகள். ஏன்னா மூவர் அணி இல்லையா, அதிமுகலேருந்து வெளியே வந்த மூவர் அணி இல்லை இவங்க. ஏன்னா லாஸ்ட் இப்போ தேவர் ஜெயந்தியில் கூட பார்த்துருப்பீங்க, 3 பேர் ஒன்றா போயிட்டு வந்திருந்தாங்க பேச்சுவார்த்தை. இப்போ வந்து ஓபிஎஸ் கூட 15ஆம் தேதிக்கு மேலே நான் முக்கிய முடிவு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இன்னைக்கு வந்து இவர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கால இணைய போகிறதா வந்து சொல்கிறாங்க. 15ஆம் தேதிக்கு மேலே ஓபிஎஸ் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா, டிடிவி தினகரன் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா டிடிவி தினகரன் ஆரம்பத்திலிருந்தே விஜய் அவர்களுக்கு பெரும் செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு விஜய்க்கு அவர்களுக்கு ஆதரவாக தான் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ டிடிவி வந்து தாவேகா கூட கூட்டணிக்கு வர்றாரு வச்சுக்கோங்க. செங்கோட்டையங்கிட்டையும் பேசிக்கிச்சு ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ கொடுப்பாங்க. செங்கோட்டையன் டிடிவிக்கு என்ன ஓட்டுக்குது? தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் தொகுதிக்கு 3000 5000 ஓட்டு இருந்தால் பெரிய விஷயம். அப்போ இருந்துச்சு, இப்போ அது கூட என்னன்னு தெரியாது. அப்போ இது ஒரு பார்ட்டு. ஓபிஎஸ் அந்த ஓட்டு கூட கிடையாது, துட்டு செலவு பண்ண தான் அவர் ஓட்டு. அவரும் வந்துட்டு அவரும் அண்ணா வாங்கினேன் 10 சீட்டு தரேண்ணே. 10ஆ? என்னண்ணா கோச்சிக்கிறீங்க? 3 போதும், 10 கொடுக்குறேன்ற ஆள் எங்கே இருக்குது? அந்த மாதிரி தான் ஓபிஎஸ் நிலமை. அதனால் சரலாம். இல்லாட்டி அங்கே போனால் 3க்கும் செலவு கொடுத்து எல்லாம் பண்ணி உதயசூரியனில் நில்லுங்கன்னா நிற்க போகிறாரு ஓபிஎஸ். அவருக்கு என்ன ஆகுது? துரோகம்லாம் அவருக்கு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனாலும் என்ன சொல்லிக்குவார்? அதிமுக ஒருங்கிணைப்பு குழு, உரிமை மீட்பு குழுன்னுவார். அதிமுக தோக்குற வேலைலாம் பண்ணிக்கிட்டே, அதிமுகவுக்கு குழி பறிக்கிற வேலை பண்ணிக்கிட்டே, அதிமுக உரிமை மீட்பு குழு, அதிமுகவை இது பண்ணணும், அதிமுகவை ஆட்சிக்கு வரணும். இவங்க வேலையெல்லாம் இதுதான். அதனால தான் செல்லா காசாகி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆளுக்கு 100 ஓட்டு. ஓகே சார், இவ்வளோ இது விஷயம் நடந்திருக்கு. பாஜகவுடைய தமிழக தலைவர் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு. ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் இவங்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து தாவேகாவுக்கு போகிற இந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து இவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதை எப்படி பார்க்குறேன்னா, செங்கோட்டையன் வந்து அங்கே போகிறாரு. இவர் 15ஆம் தேதி ஒரு பிரளயம், 15ஆம் தேதி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. டிடிவி வேறு முறுக்கின்னு இருக்காரு. இப்படிலாம் வச்சுக்கிட்டு இந்த எடப்பாடி பழனிசாமியை தலைமையிலேயே நம்ம நடத்தணும். அதனால் நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கிட்டு வேறு யாரையா போடுவோம் அப்படின்னு பேசுறதுக்காக டெல்லி போயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை மாற்ற முடியுங்களா? இப்போ அதிமுகவோட இரட்டை இலை சின்னமா ஓபிஎஸ் மாபெரும் தலைவர். இவர் அங்கே போகிறாரு. யார்? செங்கோட்டையன். அவர் ஒரு மாபெரும் தலைவர். டிடிவி ஒரு மாபெரும் தலைவர். இந்த 3 மாபெரும் தலைவர்களோடவா எடப்பாடி? இவர்களை பகைத்து கொண்டா நீங்கள் தேர்தலில் நிற்கிறது? தொகுதிக்கு ஒரு 20,000 60,000 ஓட்டு போச்சுன்னா என்ன ஆகுது? அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி. அதனால் மாபெரும் தலைவர் ஓபிஎஸ், மாபெரும் தலைவர் செங்கோட்டையன் டிடிவியுடைய கோபத்துக்கு ஆளாமல் இருக்கணும்னா எடப்பாடி தூக்கி போட்டு வேறு யாரையாவது நம்ம நியமிக்கலாம் அப்படின்னு யோசனை சொல்கிறதுக்காக அவர் போயிருக்காரு. ஓகே சார், குறிப்பாக கடைசி கேள்வி. இந்த பதிலை கூட ஏற்றுக்கிறீங்க பாருங்கள், இந்த லெவலில் தான் இருக்கீங்க நீங்களாம். என்ன பண்ணுறது? ஏங்க தொகுதிக்கு 300 ஓட்டு வச்சுக்கிறாங்க. அவர் வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்கே அங்கே போகிறாரு. உடனே இவங்க போகிறதுனா போன்ட்டு தான் சொல்லிட்டாங்களா? அப்புறம் அது அதிமுகவுடைய பிரச்சனை. என்டிஏ கூட்டணி பலமாக இருக்குது, எல்லாம் வரப்போகிறாங்க. விட்டால் விஜயை இழுத்து உள்ளே போடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நயனா நாகேந்திரன் போகிறாருன்னா இவங்க எல்லாத்தெல்லாம் பயந்து போய் எதாவது பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஊடகங்கள் நிலைமை இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது? சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.